சட்டசபையில் கவர்னர் வெளிநடப்புனாருன்னா ஏதாச்சும் எந்திரிச்சு வீரமா கருத்திட்டாரா? இல்லை, ஒரு சின்ன சிரிப்பு, அவ்வளோதான். நீ போனா போய் நீங்க யாருக்கு அந்த என்ன போனா என்ன? நான் மக்களுக்காக இங்க உட்கார்ந்துருக்கிறேன். என் கடமை மக்களுக்கு பணி செய்வதோடைய உங்களுக்கு எந்திரிச்சு சல்யூட் அடிக்கிறது இல்லை அப்படிங்கிறத நிரூபித்தது ஒரு ஒப்பற்ற முதல்வர் தான் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு முப்பெரும் விழா அப்படின்னு நினைச்சா, பட் இங்க வந்து லட்சிய தலைவர்களின் தத்துவம் எழுச்சியின் மனது திராவிடம் அப்படின்னு போட்டிருக்கு. ஒன்றும் தப்பு இல்லை. அப்பவும் இந்த முப்பெரும் விழா பார்த்தா இதை எடுத்துக்கிட்டு பேசலாம். நான் பொதுவா எழுதி எடுத்துட்டு வர மாட்டேன். யார் அது பேசுறான்னு பார்த்தா அந்த பக்கம் தம்பி பா விஜய், பெரிய கவிஞர், பல தேசிய விருதுகள் வாங்கியிருக்காரு. அவர் ஒரு பக்கம் அவர் பிரமாதமா பேசுவார். இந்த பக்கம் ஐயா சண்முக வடிவேல் அவர் எப்படின்னா, ஐயா நான் எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்தாலும் அது ஒரு 5 வருஷத்துக்காவது நீங்க தான் என் சொந்தக்காரர். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்நாள் அதிகமாகிறதுக்கு மன மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம். மன மகிழ்ச்சியும் உடலுடைய ஆரோக்கியம் வந்து இப்படி பின்னி பிணைத்திருக்குது. அதனால தான் இன்னைக்கு வந்து சைக்காட்ரிஸ்டுகளுக்கெல்லாம் நல்ல வேல்யூ. உண்மையிலேயே இந்த கொரோனா காலகட்டத்தில் எனக்கு குடும்பத்தில் என் மனைவிக்கு வந்து ஒரு உடல்நிலை சரியாகலாம் போய் ஒரு பெரிய செட்பேக்காக ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டு மூடில் இருந்தப்போ, மன வலியோடு இருந்தப்போ, மன வலிமை இல்லாமல் மன வலியோடு இருந்தப்போ ஐயாவுடைய அந்த நகைச்சுவை பேச்சுக்களை கேட்டு அந்த வேதனையெல்லாம் மறந்து போயிடுச்சு. அவ்வளோ அற்புதமா பேசுவார். இன்னைக்கு நேரம் கருதி ஐயா சீக்கிரம் முடிச்சுட்டாரு. நான் மெய் மறந்து அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயாவுடைய பேச்சு. ஏன்னா அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு ஸ்லாங்கு வச்சிருக்காரு. ஐயா வச்சிருக்கேன். ஏதாச்சும் ஒரு படத்துல உங்களை அப்படியே காப்பி எடுக்கிறது. ஏன்னா அது நடிகர் சிவாஜி அவர்களுடைய வழி. ஒரு கேரக்டர் பார்த்து அப்படியே பிடிச்சி வச்சுப்பாரு. ஐயாவுடைய கேரக்டர் என்னால் செஞ்சிட முடியும் நம்பிக்கை இருக்குது. சரியான கதாபாத்திரம் அமையும் பொழுது ஒரு தடவை ஒரு 10 தடவை உங்கள் வீடியோவை பார்த்தேன்னு வச்சுக்கேன் புரிஞ்சுருவேன். நான் கொஞ்சம் நல்லா மிமிக்ரி பண்ணுற ஆள் தான் நான். பெரியார் அவர்கள் ஐயா பேசினாங்க ஒப்பற்ற தலைவர் அப்படின்னு.